விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் அருள்பாலிக்கும் அங்காளம்மன் சக்தியின் உச்ச வடிவமாக பக்தர்களால் போற்றப்படுகிறாள். பார்வதி தேவி அங்காள பரமேஸ்வரி ரூபமாக வெளிப்பட்ட புனித தலம் இதுவாகும். பண்டைய காலத்தில் நாம் அறிந்த 4 யுகங்களுக்கு முன்பு ஒரு காலப்பகுதி இருந்ததாக தல வரலாறு சொல்கிறது. அந்த காலத்தில் பிரம்மாவுக்கும் சிவபெருமானுக்கும் தலா 5 தலைகள் இருந்தன. இதனால் பிரம்மனுக்கு ஆணவம் அதிகரித்தது. நானும் 5 தலை கொண்டவன், நானும் வரம் தருபவன், சிவனுக்கு சமன் என்ற எண்ணம் அவருள் வேரூன்றியது. இதை உணர்ந்த பார்வதி தேவி அந்த அகந்தையை அடக்க வேண்டும் என்று நினைத்தாள். அவரின் ஆணவத்தை அகற்ற 5 தலைகளில் ஒன்றை நீக்க வேண்டும் என சிவபெருமானிடம் முறையிட்டாள். சிவபெருமான் பிரம்மனை அழைத்து கண்டித்தார். வாக்குவாதம் அதிகரித்து இறுதியில் சிவன் கோபத்துடன் பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி எடுத்தார். வலியால் துடித்த பிரம்மன், நீ எடுத்த இந்த தலை உன் கையிலேயே ஒட்டிக்கொள்ளட்டும், உனக்கு அளிக்கப்படும் உணவை அது உண்டுவிடும், நீ பித்தனாய் அலைந்து திரிய வேண்டும் என்று சாபமிட்டார். இதனால் பிரம்மஹத்தி தோஷம் சிவபெருமானை பற்றி கொண்டது. இதே சமயம் சரஸ்வதி தேவியும் பார்வதியை நோக்கி, உன் அழகு கெட்டு வயதான பெண்ணாகி கொக்கிரகை சூடி எளிய உடையுடன் அலைவாய் என்று சாபமிட்டார். பிரம்மன், சரஸ்வதி ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களில் அலைந்து திரிகின்றனர். பார்வதி தேவி திருமாலை நாடி சாப நிவாரண வழியை கேட்டறிந்தாள். அதன்படி பார்வதி இறுதியில் திருவண்ணாமலை சென்றடைகிறார். அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கியவுடன் பார்வதியின் வயதான தோற்றம் மறைந்து பழைய உருவத்தை அடைகிறார். பின்பு அங்கிருந்து கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வருகிறார். மேல்மலையனூர் அப்போது மலையரசன் பட்டினம் என்று தலபுராணத்தில் உள்ளது. மலையரசன் பட்டினத்தில் மலையரசன் என்ற அரசன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவனுடைய பூங்காவனத்தில் புற்றுருவாய் பார்வதி வீற்றிருக்கிறார். பார்வதி மலையரசன் பட்டினத்தில் புற்றாக இருக்கிறார். தங்கள் அங்கு சென்றால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என சிவபெருமானிடம் மகாவிஷ்ணு கூறுகிறார். அதன்படி சிவபெருமான் இறுதியில் மேல்மலையனூருக்கு வருகிறார். சிவபெருமானுடன் தண்டகாரண்யம் என்ற மயான பகுதியை அறிந்தாள். அங்கு ஒரு புனித தீர்த்தம் உருவாக்கும்படி கேட்டாள். சிவன் தனது சூலாயுதத்தால் நிலத்தை பிளந்து தீர்த்தம் உருவாக்கினார். அது இன்றும் அக்னி தீர்த்தம் என போற்றப்படுகிறது. பின்னர் தேவி அங்கு உணவை சமர்ப்பித்து மயானத்தில் பரப்பினாள். அந்த உணவை உண்ண கபாலம் கீழே விழுந்தது. உடனே சிவபெருமான் அந்த தீர்த்தத்தில் நீராடி தோஷத்திலிருந்து விடுபட்டார். அப்போது கபாலம் பார்வதி தேவியை பற்றி கொண்டது. தேவி பேருருவங்கொண்டு தனது காலால் கபாலத்தை மிதித்து பின்பு அதனை எடுத்து மாலையாக கழுத்தில் அணிந்து கொண்டாள். இந்நிலையில் காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு விஸ்வரூபத்திலிருந்த அங்காளியை பிரம்மன் தலையை மிதித்த வண்ணமே பூமியை பிளந்து உள்ளே தள்ளி மூடி மறைத்து விட்டார். சிறிது நேரத்தில் அந்த இடத்தில் ஒரு மண் புற்று உருவானது. அது சிவனின் சுயம்பு வடிவமாக விளங்கியது. அந்த புற்றுக்குள் இருந்த நாகம் படம் எடுத்து ஆடும் போல் சீறி வெளியில் வந்தது. இதை கண்ட தேவர்கள் அனைவரும் சேர்ந்து திருத்தேரின் வடிவம் கொண்டு புற்றை சுற்றி வந்தனர். அந்த நேரத்தில்தான் கலியுகம் பிறந்ததாக கூறப்படுகிறது. கலியுகம் ஆரம்பித்ததும் நாகம் மீண்டும் சுருங்கி புற்றுக்குள் சென்று மறைந்தது. அந்த புற்றினுள் அருள் அம்பிகையான ஸ்ரீ அங்காளம்மன் உறைந்திருந்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இந்த ஆலயத்தில் மாசி மாத சிவராத்திரியை அடுத்து வரும் அமாவாசையில் மயான கொள்ளை விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது.